ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டது எப்போ? எஸ், அன்றைக்கே பேசணும். ஆமாம், மாடியில் போய் அந்த லைக் ஒரு சர்க்காஸ்டிக்காக கேட்குறேன், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்த பொண்ணுக்கு பாட தெரியுமா அதெல்லாம் கேட்டாங்களா? இல்லை ஸோ எனக்கு அது தெரியாது, அதனால கேட்டேன். எங்களோட வீட்டில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே ஸோ இப்போ லைக் தனியாக பேசணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு பாட்டு பாட தெரியாது. ஒருவேளை அப்போ பாட்டு இருந்தால் வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ மேலே போயிட்டு பேசுனீங்க இல்லையா? ஸோ அன்றைக்கி அந்த மீட் அப்போவே வந்து பிடிச்சதுன்னு சொல்லிட்டேன். இவர் மட்டும் கொஞ்சம் 3 days டைம் கேட்டார். ஓகே. நீங்கள் எதுக்காக 3 days கேட்டீங்க? 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இப்போவே மேரேஜ் வேணுமா இல்லை கொஞ்ச நாள் போகட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் முதல்ல யோசிச்சோம். ஸோ அதனால் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிட்டு கூட இல்லை இவருக்கு. ஆக்சுவலி என்ன கேட்டால் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, என் மேரேஜ் நானே பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. இவருக்கும் இவங்க பிரதருக்கும் அவங்க அப்பா சப்போர்ட் கிடையாது. இவர் தான் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு திங்கிங்காக தான் இவர் 3 days டைம் கேட்டார். நான் அப்புறமா லேட்டராக அவர்கிட்ட பேச புரிஞ்சுக்கிட்டேன். மொத்தமே இவர் தான் எடுத்து பண்ணாங்க. ஃபினான்ஷியலி ஒரு இந்த நாள் வரைக்கும் யாருமே சப்போர்ட் கிடையாது. அதனால் வந்து நம்ம சப்போர்ட்டுன்றதை விட நாம தான் ஃபேமிலி பார்த்துக்கிற இடத்துல இருக்கோம். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து நாம் கொஞ்சம் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணணும், இன்னும் பெட்டராக நடக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக என் பண்ணிட்டு வரணும். எந்த விஷயம் தொட மாட்டேன், தொட்டால் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வெளில வரணும். அதுக்கு எல்லாம் என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருக்கோ அதுக்கெல்லாம் மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆவேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய பேக்ரவுண்ட் ஒர்க் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என் ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே 60-80% சக்ஸஸ் தான் இருக்கும். நெகட்டிவ் ஃபெயிலியர் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓல் மை கரியர் அந்த அளவுக்கு வந்து பட்டா முடிச்சிடணும் அந்த லெவல். அதனால 3 days எடுக்க மாட்டேன். 90% சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டேன். எடுத்த சக்ஸஸ் தான். ஓகே. அது உங்களுக்கு அந்த இது முடிஞ்சிருக்கும், இந்த ஒரு பார்க்குறது அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஃப்ரெஷ் மூமெண்ட் முதல்ல வந்துருச்சு, பார்த்த உடனே வந்துருச்சு ஃப்ரெஷ் மூமெண்ட். லவ்வாக எப்போ மாறிச்சு? பேச ஆரம்பித்தேன். எப்போ ஃபோன்லையா இல்லை? ஆமாம் ஆமாம். ஸோ அப்போல்லாம் வந்து ஜியோ தான் வரலையே, எப்படி? ஜியோ வந்துச்சு. அப்போ ஜியோ வந்துச்சு. ஜியோ இல்லை, அப்போ ஐடியா இருந்தது. 5 பைசா ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் 5 பைசா தான். இப்போ ஒரு 1 மினிட்டுக்கு அப்போ எவ்வளோ? 1 மினிட்டுக்கு 5 பைசா. ஓகே, அப்போ கம்மியாக இருந்துச்சோ? எஸ். ஓகே. మీరు జగనాలు వేస్తే మేము ఎట్ట చేసేది? వాడిని కూర్చుని వాడు చిన్నపిల్లకాయల చిన్న పయ్యమ్మ వాడిని విட்டுరலாம் ப்ளீஸ். எஸ். ஸோ அப்போ வெறும் ஜஸ்ட் 5 பைசே ஃபார் ஐடியா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பெட்டர் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியா நம்பர் வாங்கி கொடுத்துட்டோம். ஐடியா நம்பர் வந்து அதுலேருந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து 100 rupees ரீசார்ஜ் பண்ணாது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் பேசலாம். 5 நிமிஷம் தானே போகும். எவ்வளோ? 5 நிமிஷம் தான் போகும். இல்லை ஒரு மாதமே பேசுவோம். ஒரு மாதம் பேசலாம். 100 ரூபாய்க்கு பண்ணால் போதும். 5 பைசே தான். எஸ், சாட் தான். 5 பைசே தான். 5 பைசேன்னு உங்களுக்கு 1 ரூபாய்க்கு எத்தனை 5 பைசே பாருங்க. ஓகே. அப்போவே அந்த இது ஏன்னா நானும் காலேஜ் போயிட்டு இருந்தேன், இவரும் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி சாட் தான் பேசுறது. எப்போ நான் 3 hours ரொம்பலாம் பேச மாட்டோம். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் அதுக்கு மேலே பேசுவோம். 2-3 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே பேச மாட்டோம். அது கரெக்டு. அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு கப்பல் டைம் ஸ்பெண்ட் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மற்ற ஒர்க்ஸும் பார்க்கணும், அதுலேயே முழிக்கிடக்கூடாது. அண்ட் தென் உங்களோட லைக் அந்த நீங்கள் சாட் சொன்னீங்களா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருப்பீங்களா? நார்மல் மெசேஜ் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு வாட்ஸ்அப்லாம் பைத்தான் கூட தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு, அந்த லவ் மாறிடுச்சு. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு உங்களை வீட்டில் தான் பார்க்குறது ஓகே, அது ரெகுலர். ஆனால் உங்களுக்கு அவங்கள பிடிக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ அவர் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு இல்லையா? அது ஒரு என்னென்னா யாருமே வந்து இவ்வளோ ஸ்டெப் எடுத்து பசங்க பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் போட்டு பார்த்தாலே 95% கேர்ள்ஸ் மட்டும்தான் பாய்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அந்த 5%ல் அந்த லக்கி பாய்ஸில் இவரும் ஒருத்தர், ஓகேங்களா? ஸோ அந்த இதில் அப்போது அந்த அளவுக்கு லவ் காட்டியிருக்காரு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த லவ்ஸை வந்து கன்வே பண்ணது, நான் உங்களுக்கு லவ் பண்ணுறேன்னு கன்வே பண்ணது. வீட்டில் பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க,
ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல, கன்வே பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு மெசேஜாக இருக்கும், லவ் யூன்னு ஒரு மெசேஜ் இருக்கும், இல்லைனா காலில் சொல்லியிருப்பாங்க. இல்லை, எங்களுக்குள்ள வந்த முதல் போட்டியாக தான் யார் ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சி கௌதம் வாசுதேவன் படத்தில் வர மாதிரி தான். ஸோ யார் அந்த லவ் ப்ரப்போசல் பண்ணலான்னு ஒரு டாக் வந்தது. டாக் வந்த உடனே பேச டாக்னா நீங்கள் 2 பேருக்கும். எஸ். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஐடியாலாம் கேட்டிருக்கேன். ஸோ யார் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்புறம் நாங்கள் லவ் பண்ண இங்கே இருக்குல்லப்பா தண்ணி. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, முதல்ல பேச ஆரம்பிச்சோம். பேசணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து லவ் வரும். லவ் வந்த பிறகு யார் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்படின்றது என்னோட தான். ஸோ நான் என்ன சொன்னேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசின கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்களும் ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன். யார் சொன்னாங்க? பரவாயில்ல, நான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இட்லி சாப்பிடல, மற்ற எல்லா வேலையும் நடக்கும். తేజు మేము మాట్లాడుతున్నాం. డాడీతో మీకు తినండి, ఉప్పుగా తినండి. ఓకే, ఇట్లా పెడతాను, నువ్వు దాన్ని ఎత్తుకో. ఇట్లా పెట్టరా, పడిపోండురా, ఇక్కడ పెట్టుకో, పడిపోండురా. கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, அது கிளாஸ் வந்து ఇక్కడ పెట్టుకో, పడిపోయి. వెరీ గుడ్. ఏ వైభవ్ క్లాప్ பண்ணுங்க, సూపర్. சரி, ஓகே. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் செகண்டு. ஸோ எந்த கேப், எவ்வளோ கேப் ஆச்சு நீங்கள் சொல்கிறதுக்கு? நேர்லையா? நேரில் ஃபோனில். ஓகே, அப்புறம் அதான் மேரேஜுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியே போனது எல்லாமே போனீங்களா? அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு? ஏன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு பர்சனுக்கு கல்யாணம் ஆகி போகிறத விட லவ் பண்ணும்போது வெளியே போகிறதுன்றது ஒரு கிரேஸாக இருக்கும் இல்லையா? நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இவருக்காச்சும் மேபி ஆஃபீஸில் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நான் படித்தது கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், கோயட் காலேஜ்லேயும். நான் எடுத்தது பயோகெமிஸ்ட்ரின்றதுனால சயின்ஸ் குரூப்பில் பசங்க இருக்க மாட்டாங்க. ஸோ பசங்க கூட எல்லாம் இன்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு நான் பேசுனது பழகினது எல்லாமே இவர்கிட்ட தான். காலேஜ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு ஒரே அதுதான் சொன்னேன். ஒரே வாட்டி தான். ஒரு வாட்டி போனாலும் அது ரொம்ப மெமரபிளாக இருக்குல்ல இப்போ வரைக்குமே அது உங்களுக்கு? ஆமாம். ஸோ அதுதான் அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, லைக் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த எப்படி இருந்துச்சு அந்த சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு வந்தாங்க, நானும் சொல்லிட்டு வந்தோம். ஸோ வந்து ஒரு ப்ரைவேட் பெரிய ஏரியாவில் எனக்கு அவர் கொடுத்த ஒரு ஃபோட்டோ, ஆக்சுவலி இவர் வந்து எனக்கு நேரில் பார்க்குறதோட ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு க்ரீன் செக்குடு ஷர்ட்டு, ப்ளூ ஜீன்ஸ், ஆஃபீஸில் சேரில் வந்து அழகாக கால் மேலே உட்காந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோ எடுத்து. எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டே அவுட்டிங் போகும்போது அவர் அந்த ட்ரெஸ்ஸில் வந்தார். என்ன கோவிலில் பார்க்கும்போது நான் இந்த ட்ரெஸ் போட்டு அழகாக இருந்தேன் நீங்கள் சொன்னாரோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நாங்கள் ரொம்ப அழகாக நாங்கள் எனக்கு நான் அவர்கிட்ட சர்ப்ரைஸ் பிடிக்கும்னு சொன்னாலும் அதுதான் எனக்கு அந்த பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு இன்னும் நான் இன்னும் வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா கூட மேபி இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எந்தனா ஒரு பொண்ணுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது போய் சர்ப்ரைஸாக இருக்குமா? இந்த நாள் வரைக்கும் எனக்கு அது சர்ப்ரைஸாகவே காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு இருக்கும் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் எந்த லேடிஸ்க்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் எனக்கு அதை சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ வரைக்கும். அது ஏதோ ஒரு பேச்சு வாங்கல நான் சொன்னேன், சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய தீர்த்துருக்கேன். அதையும் நான் ஒத்துக்கணும். எனக்கா பயம் வந்துருச்சு, ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறேன் சொல்லுங்க. ஐயோ மாட்டோம்டா, பர்த்டே ஆனால் ஹோட்டல் கூட்டிட்டு போவார். அந்த அளவுக்கு தான் சர்ப்ரைஸ் தெரியும். இந்த சர்ப்ரைஸ்லாம் எனக்கு சரி, ஓகே தெரியாது. அடுத்து லவ்லாம் சொல்லியாச்சு, வெளியே போனீங்கல்ல, அது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த ட்ரெஸ்ஸு போனீங்க, ட்ரெஸ்ஸு ஓகே. எங்கே போனீங்க? வெள்ளூர் போட்டேன். வெள்ளூர் பார்க்கு போய் சும்மா பேசிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான் அந்த டே. ஸோ அந்த இன்னுமே வந்து அந்த அளவுக்கு ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட். எப்போவுமே நாங்கள் இன்னும் ஒரு ஆத்தென்டிக் ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்து
ஃபஸ்ட்டு நாங்கள் அவுட்டோர் நான் ஒரு பொண்ணோட போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு. அவரும் அப்படி தான். ஸோ ஒரு லீவ் பதற்றமாகவே இருக்கும் அது. அந்த நைட்டு உங்களுக்கு அந்த மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. தூக்கம் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி நாளே புரண்டு எடுக்கிறது அதெல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து அந்த டே வரப்போகுது அப்படின்னும் போது வந்து கரண்ட் படுக்கிறதா இருக்கட்டும், உருண்டு படுக்கிறது, அது ஒரு மாதிரி எனக்கு இருந்தது. லவ்வாக ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு ஃப்ளேவர். ஆக்சுவலி அதான் சொல்லியிருக்காங்க, இவர் நிறைய பேசியிருப்பாரு, பழகிருப்பாரு. நம்மளுக்கு அதுதானே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கிட்டையும் பேசுறது. இவர்கிட்ட ஒரு ஆனால் எத்தனை பொண்ணு கிராஸ் பண்ணி வந்திருப்பாரு அவர் இந்த உலகத்தில் இது வரைக்கும். எத்தனை பொண்ணு கிராஸ் பண்ணி அதுலேயும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இவ்வளோ வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னங்க எப்படி சொல்லிட்டாங்க? இல்லை அது சொல்கிறேன். மேபி அவர் கவுன்சிலிங்கும் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கோம். நான் பண்ணிட்டுருக்கேன். அவர் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அவர்கிட்ட முதல்ல பிடிச்சதே அதான். அவர் ஆஃப்டர் கேமரா இல்லை எல்லாத்தையும் தாண்டி பிடிச்சதே ஃபேமிலி கொடுக்குறது தான். ஸோ ஆஃப்டர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போல்லாம் ஓகே. உங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்த லவ்வபிள் மெமரபிள் மூமெண்ட் மறக்கவே முடியாது. இந்த 7 வருஷத்தில் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மூமெண்ட் ஒன்று ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவள் கன்சீவ் வேணும் நான் நினச்சேன் இருக்கும். நான் ஃபோனில் பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு பாப்பா தான் வந்து அது எனக்கு ரொம்ப வலி இல்லைன்னு அழுதும். பிரிஞ்ச மீன்ஸ் வந்து அப்போ தெரியாது. ஊர் நேட்டிவில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கா, எங்கள் வீட்டில் இருக்கா, நான் இங்கே சென்னையில் இருக்கேன். இவர் கன்சீவ் ஆகிட்டாலும் கன்ஃபார்ம் ஆக போகுது. பட் என்கிட்ட அது ஃபஸ்ட்டு வரணும்னு அவருக்கு. எனக்கு பிடிச்சது வந்து இப்போ கன்சீவ் விட நாங்கள் கேரளாவில் போயிட்டு அவருக்கு அது உங்களுக்கு இது எனக்கு கன்சீவ் விட அவர்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ஓகே. மனசு விட்டு பேசி அந்த மொமெண்ட் இன்னைக்கு தான் திருப்பி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி அதுதான் இவங்க 2 பேரும் லைஃப்ல வந்த பிறகு கிடைக்கல. இல்லை அவங்களோட கேரக்டர் அதிகமாக போயிடுச்சு. அதான் இவங்கள பார்த்துக்கிட்டு இவங்க கிட்ட பேசிக்கிறதுக்கு கேமரா மறைக்காம கரெக்டாக வைக்கிறீங்க. இவங்க கிட்ட பேசிக்கிறதுக்கு இவங்க கிட்ட மதர் ஃபீடு அதுக்கே கரெக்டாக இருக்கும். எனக்கு அதுதான் ஸ்பெஷல். அவர்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் இல்லாமல். ஸோ அவங்களுக்கு முடியாது. கன்சீவ் விட்டுருங்க. உங்களுக்கு அவங்க கூட இருந்த டைம் லைக் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டு. அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, சின்னதாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது எனக்கு என் பர்த்டே அப்போல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவா. இல்லை அவங்க ஃபேமிலியிலேருந்து ட்ரெஸ் வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முறை ஆஃபீஸ் போகும்போது என் ஃபோனை அட்டையை போட்டு அதில் இருக்க எல்லா பெஸ்ட்டு கிளிப்ஸை எடுத்து அதையும் ஒரு காலேஜ் ஃபோட்டோஸாக ஒரே பாக்ஸ்குள்ளே இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெரிய மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அது அவ்வளோவா எனக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஃபோனு இந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணதில்லை. அப்போல்லாம் கொஞ்சம் வாட்ச் அமேசானில் ஆர்டர் பண்ணி அமேசானில் அந்த பாக்ஸ் மாதிரி மெயினான கிஃப்ட்ஸ், மேரேஜ், இவங்க ஃபேமிலி நான் இருந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ். ஆக்சுவலி இவன் கன்சீவ் ஆன பிறகு நான் டெலிவரிக்காக போகிறதுக்கு முன்னாடி அதை கிஃப்ட் பண்ணிட்டு போகிறேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் சீரியஸாக போக போகிறோம். உங்களோட ஃபர்ஸ்ட் சண்டை ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு சண்டை நிறைய ஒன்றா ரெண்டா? ஃபஸ்ட்டு சண்டை பொசசிவ்னஸ். ஆமாம். யார் போட்டது? நான் தான் போடுவேன். ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட நாட் ஒன்லி நான் யார்கிட்ட க்ளோஸ் ஆனாலும் அவன் ஃபஸ்ட் செய்யலாம். அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட், அதுதான் எனக்கு பிடிக்கும். அது லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் எங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டார் அவர் டக்குன்னு. ஜென்ஸ் கிட்ட எல்லாம் இல்லை, லேடிஸ் கிட்ட யாரும் க்ளோஸ் ஆனால் டென்ஷன் ஆகும் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்லேயே இருக்கும்போது எனக்கு பிடிச்ச யாரும் ஃப்ரெண்டு யாரும் என்னை விட்டுட்டு க்ளோஸாக இருந்தாலும் அதுதான் ஜி லவ்.
அந்த அளவுக்கு வந்து ஒரு பொசசிவ் இருக்குனாலே வந்து ரொம்ப பொசசிவ் வரும். நம்ம கிட்ட பேசாதது இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம கிட்ட கேரிங் மிஸ் ஆகும். அந்த மாதிரி இல்லை, பிடிக்கவே பிடிக்காது. பேசினாலே பிடிக்காது. ஓகே, ரொம்ப கஷ்டம் என்னோட வாழ்றது. பார்த்துக்காங்க எப்படி வாழ்றேன்னு. அப்படி சொல்லாதீங்க. எனக்கு டக்குன்னு எனக்கு ஹஸ்பண்ட் என்னும் ஜீவராசின்னு போயிடும் எனக்கு மைண்டு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு மாற்றிக்கணும், அதாவது இவர்கிட்ட இது பிடிக்கல, இது மாற்றிக்கிட்டா லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் லைஃப் நிறைய லீட் பண்ண போகிறோம். செல்லம் பிஜு யாருக்காக பீஸா ஆர்டர் பண்ணோம், அது அப்படியே இருக்கு. ஏமா அந்த பூவெல்லாம் கொடுங்க. என்ன பேர்? சரி, பரவாயில்ல, அந்த பர்சன் இந்த வேடி காட்ட மாட்டாட்டது. ப்ரோ நீங்கள் அப்படியே பேசிட்டு அறிய ஒன்று சாப்பிடுங்க. இல்லை, வேண்டாம், சாப்பிடுங்க ப்ரோ. இல்லை பரவாயில்ல, சாப்பிடுங்க ப்ரோ. நம்ம முடிச்சிடலாம். நம்ம இல்லை முடிக்கலாம், சாப்பிடுங்க. ஜி இல்லை சாப்பிடுங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஒன்று நெக்ஸ்ட் அடிச்சு பார்ப்போம். சரி, ஓகே, உட்காந்துக்கோ. தேங்க்யூ. அதுலேயுமே புட்டு கொடுக்குறான். இல்லை இது சுதாரண பரவாயில்ல மேம், இருக்கட்டும் மேம். பரவாயில்ல சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுன்னு தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, எங்களுக்கு தான் சாப்பிடுங்க. எங்களுக்கு பர்த்டே இல்லையா, அதுக்காக சாப்பிடுங்க. சரி, சூடாக சாப்பிடுங்க. நீங்கள் பிளேட்டில் வச்சுருங்க. கிஃப்டே கொடுத்துருக்கீங்க, நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே, சீரியஸாக பேசுகிறோம். உங்களுக்கு பார்த்துக்கலாம். உங்கள் பார்ட்னர்கிட்ட இது மாற்றிக்கிட்டா லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். என்னென்னா இப்போது இன்னும் லைஃப் இருக்குது, ரொம்ப உணவு பசங்க. ஸோ என்னென்னலாம் மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அந்த நீங்கள் சொல்லணும் அவர்கிட்ட. என்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால சண்டை அதிகமாக வருது உங்களுக்கு? என்ன நம்பணும், வேறு எதுவும் கிடையாது. நான் இது வேறு இந்த நம்பணும் இந்த சென்ஸ் இது அனலைன் பண்ணேன். ஏன்னா நம்பணும்னு சொன்னாக்கா மீடியா தப்பாக தெரியும். அப்படி நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நிறைய நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கை அவங்க தான் உண்மை. எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூ வர்றதே இந்த மணி ஹேண்டலிங் தான். அவன் நல்ல ஹேண்டில், அவரோட நான் பெஸ்ட் ஹேண்டில். இதாங்க பிரச்சனையே. நான் வந்து என்னோட ப்ளஸ்ஸாக மைனஸாக எனக்கு தெரியாது. ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டோம்னா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறேன். அது என்ன ஆகும், அப்போனண்ட்டுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நிமிஷம் பண்ணி விட்ருவேன். இந்த கணக்கு என்னாச்சு, அந்த கணக்கு என்னாச்சுன்னு அவங்களுக்கு வந்தது கோவம். இதுதான் எங்களுக்குள்ள மிஸ்கம்யூனிகேஷன் வரும். அதர்வைஸ் வி ஆர் ஓகே. அண்ட் நான் மாற்றிக்கணும்னு நினச்சிக்கிறத விட நம்மளை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப நினைப்பேன். ஒரு வெர்ஷன் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு ஃபோன் வாங்குறீங்க. வாங்கின உடனே அவங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெர்ஷன்ஸ் மாற்றிக்கிட்டே வருவாங்க. ஃபோன் அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. மைக்ரேட் ஆக ஆக உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகும். மைக்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். நான் அதான் நம்ம வந்து பிறந்தது ஒரு வருஷமாக இருக்கும், பட் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு நம்ம அப்டேட் ஆகிருக்கோம். அப்டேட் ஆக தான் நாமளும் வளர முடியும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் சில விஷயம் சொல்லுவேன், அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என் இன்டென்ஷன் அவளை காயப்படுத்தணும் அப்படின்றது இருக்காது. அந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்த நீங்கள் அந்த நேரத்தில் வலிக்கும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பீச்சில் போனீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், விவேகானந்தர் வீட்டுக்கிட்ட. ரொம்ப அழகான ஸ்டாச்சு, ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் தன்னைத்தானே சிரித்து உருவமாக கொண்டு வர மாதிரி இருக்கும் அந்த பாறையிலேருந்து. நம்மளை எவ்வளோ செதுக்கிக்கிறோமோ அவங்களும் நம்மளை மேம்படுத்திக்க முடியுன்றது என் நம்பிக்கை. நான் என் லைஃப்பில் 2 பேர் ரொம்ப திட்டுவேன்ற சீன்ஸ் உரிமை எடுத்துக்கிறேன். இது திட்டுறது கிடையாது. இப்போ நாம் ஒரு கரெக்ஷன் சொல்கிறோன்னா அது வந்து நாம் தி பெஸ்ட்டு தான் நோக்கி போகிறோம் அப்படின்றது என் இன்டென்ஷன். ஸோ
ஸோ நான் எது சொன்னாலும் என் தம்பிக்கும் சரி உங்களுக்கும் சரி நான் ரொம்ப நிறைய சொல்லுவேன். ஸோ அது எல்லாமே வந்து சம்டைம்ஸ் தப்பாக தெரியும். பரவாயில்ல நம்ம ஆக்சுவலி எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி அம்மா வந்து வேலை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலை செய்யலைன்னா தான் திட்டுவாங்க. ஆனால் ஒரு சபையில் எப்படி நடந்துக்கணும், ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும்னா எனக்கு அதெல்லாம் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒன்ஸ் இவருடைய ஃபேமிலிக்கு என்ட்ரான பிறகு தான் இவங்க பெரிய ஃபேமிலி, ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஒரு சின்ன வார்த்தை பேசணுன்னா கூட எப்படி பேசணும், யோசிச்சு பேசணும். இவர் ரொம்ப யோசிப்பார். ஆஃப்டர் மேரேஜ் நான் எதனா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னா ஃபுல் ரீசன் ஃபுல் கிரெடிட்டும் இவருக்கு தான். என் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், நான் வீட்டுக்கு எதனா பண்ணோன்னா கூட அதனுடைய ஃபுல் கிரெடிட்ஸ் இவருக்கு தான். எனக்கு சத்தியமாக தெரியாது அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் ஒரு லைஃப்பில் தெரியாது. இவர் அதனால் அது கற்றுக்கிட்டீங்க. ஓகே, லைக் அவர் சொன்னார் இல்லையா மணி ஹேண்ட்லிங். உனக்கு ஜுரம் வரப்போகுது, எந்த எடுத்து பார்ப்பேன் பீஸா கால்னா கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். அப்பா நைட்டு வாங்கி தராராமா, வாங்கி கொடுத்துருங்க. அவனுக்கு தானே வாங்கணும், ஒன்றும் பீஸை கொடுக்கலாம். நைட்டு வாங்கி கொடுத்துருங்க. சரி சரி ஓகே. அது அவர் சொன்னார் இல்லையா, லைக் இந்த மாதிரி நான் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன் சம்திங் நிறைய சொன்னார். ஸோ அதை தான் நீங்கள் மாற்றிக்கணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை என்ன மாற்றிக்கணும், லைக் என்ன மாற்றிக்கணும்? இட் மீன்ஸ் அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்லலை, சொல்கிற விதத்தை மற்றபடி எதுவுமே கிடையாது. அது பெட்டர் தான் எனக்கு. நான் சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, என் லைஃப்லேயே 2 பேரும் உரிமையாக தரப்பேன். ஒன்று வந்து என் லைஃப் இன்னொன்று. இப்போ அவர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அந்த பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிற போது கொஞ்சம் அந்த வேர்டிங் அது மட்டும்தான். மற்றபடி வேர்டிங் மீன்ஸ் நான் ஒரு இடத்துல கூட தப்பான கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். கெட்ட வார்த்தைன்னு கிடையாது. நான் சொல்கிறேன், நான் அண்டர்லைன் பண்ணுறேன். இனிமேல் கேட்குறவங்களுக்கு வந்து புரியணுன்றக்காக சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட நான் தப்பாக பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட் நறுக்குன்னு உங்களை நெட்டி போட்டு தரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ண தப்புன்றதை என்ன மாதிரி ரொம்ப ஆணித்தரமாக சுற்றி காட்ட முடியாது. உங்கள் மேலே தான் மிஸ்டேக்குன்றதை பாக்ஸ்குள்ளே கொண்டு வந்து உங்களை உட்கார வைக்கணும். நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நல்லது சொல்லணும் இல்லையா, நம்ம ஃபேமிலி சொல்கிறோம். கண்டிப்பாக லைக் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுன்றது சொல்லும் போது நம்ம அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுல இது இல்லையே. ஏன்னா அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்ற போது கொஞ்சம் மாற்றிக்கலாங்க. ஹர்ட் ஆனாலும் நல்லதுக்கு தான்ன்றது என் பாயிண்ட். நான் எப்போ குழந்தைங்க அவங்க அடிச்சுனா கூட டேடி நல்லதுக்கு தான் அடிப்பேன், இவங்க நல்லதுக்கு தான் நான் யோசிப்பேன். தப்பாக சொல்ல போகிறல எனக்கு இதுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. தப்பான வார்த்தையும் பெருசாக பேசுனதில்லை. ஆஃபீஸ் டைம்ஸ் தவிர நான் வெளியில் எங்கேயும் சுற்றதில்லை. ஃபேமிலி, என்னுடைய பர்ஃபெக்ஷன் ஒர்க்கு, அது வரை இதுதான் என்னோடய லைஃப். என் லைஃபே இதுதான். இதை தவிர எனக்கு வேறு என்ன உலகம். ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா லைக் உங்களையும் உங்கள் தம்பி அவங்க சொன்னது அவங்க வேர்ல்டு அதான் இந்த உலகமே அவங்க தான். ஸோ உங்களை வந்து தப்பாக அது தப்புன்னு சொல்லணும், லைக் கண்டிக்கிறது அப்படின்னு ஒரு சொல்ல லைக் ஒரு விஷயம் ஆசை சொல்கிறாங்கள. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வர மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது. அவர் மாதிரி திட்டவும் முடியாது, அவர் பார்த்துக்கவும் முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பாசிட்டிவ் ஒன்றால் தாங்க முடியாது, என் கோவத்தையும் ஒன்றால் தாங்க முடியாது. கோவம் அப்படி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் தாங்க முடியாது. நிமிஷம் உங்களுக்கு லைஃபே வேண்டாம் அந்த மாதிரி கோவமும் வரும். பட் ஆனால் அவ்வளோதான், ஒரு 1/2 hour தான் அந்த கோவமாக இருக்கும். எனக்கு ஏற்பாடு கொடுத்தீங்க, என்னாச்சு ஏன் கொடுத்தீங்க? என்னம்மா வேண்டாம்னு சொல்லிடுறேன். உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அது கொடுறீ. அவர்கிட்ட குழந்தை எடுத்து கொடுத்துருங்க, மொத்தம் அவள் எடுத்துக்கோ சொல்லு. எடுத்துக்கோங்க, வேற தரேன். ஓகே, இதை வரேன், நான் வேற குடம் தரேன். ஹாப்பி பர்த்டே தேஜு. சரி நீ உட்காந்து நான் உனக்கு வேற தரேன். சக்தி காதுரா சரி இடம் ஆல்ரெடி 104 டிகிரி ஆல்ரெடி ஜுரம் வந்து 7 சத்தி டயர்ட் ஆகுது. திருப்பியும் அழுதுறான். நல்லா பண்ணலாம் ரெட் ஆயிடுச்சு. ஜுரம் உனக்கு பர்த்டே இல்லையே இன்னைக்கு. நான் சொல்லல அவளுக்கு ஏன்னா நான் அழுகிறான்னு சொல்லிட்டாங்க உனக்கு ஃபுல். சரி ஜலசா என்ன அழுதா கூட நீ அழகா இருக்க தெரியுமா? சரி நீங்க என்ன பாட்டு கற்றுக்கிட்ட? நீ அழு தேஜு ப்ளீஸ் தேஜு. நான் வாங்கி தரேன்டி.
கண்ணு தொடச்சு கண்ணு தொடச்சி செய்யணும். சரி சரி ஓகே. அவங்க வீட்டில் பேச அழுகிறாளாமா? தேஜு சிட் ப்ராப்பர்லி தேஜு. எவ்வளோ தம்பி இப்படி பார்த்துக்கலாம் பார்த்தியா ப்ரோ? நீங்கள் பேசிட்டே சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சூடானா நல்லா இருக்காது பீஸா. ஓகே, அது மட்டும்தான். சரி, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்ககிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை சந்தேகம்னா சந்தேகம் இல்லை. அதாவது எப்படின்னா இந்த எனக்கு சந்தேகம் இன்னும் முடிக்கல, அதுக்காக திரும்ப அதை ரீகண்டினியூ பண்ணுறேன். நான் ஒரு போர்ஷன் அமௌண்ட் தரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் செலவாகிடும். அந்த செலவானோடனே இது என்னமா செலவு பண்ணோன்னா அவ்வளோ மறந்துருப்பேன், நானும் மறந்துருப்பேன். அது வந்து நான் நம்பலைன்னு நினச்சிப்பேன். நான் நம்பாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் ஃபேமிலியில் என்ன செலவு இருக்குது என்னன்றது தெரியும். ஸோ அதை நான் நம்பலைன்னு நினச்சிப்பேன். நான் நம்பாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ணால் 80% டேலி ஆகிடும். 80% டேலி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி பிளான்டு தான். 20% என்ன பண்ணல, மீது அதுவும் வீட்டில் தான் இருக்கும். ஸோ எதுவும் மிஸ்லாம் ஆகாது. அதை நான் என்ன சொல்கிறது, என் அப்ரோச் கேட்குறத நான் நம்பலைன்னு ஃபீல் பண்ணுவேன். நான் நம்பாமல் வேறு யாருங்க பண்ண போகிறேன். எனக்கு வேறு யாருங்க இல்லை. இன்னொன்று விஷயத்தையும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அப்பாக்கிட்டேயும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அப்பாக்கிட்டே இது வேணும் அது வேணும் அது ஒத்துக்கண்ணு. அது வந்து நான் அப்பாக்கிட்டேயே கேட்காது பண்ணும். ஹஸ்பண்ட் அப்பான்னா விடுங்க, அது ஆசை பாசம் அவர்கிட்டயே கேட்க மாட்டேன். நான் ஒரு லைஃப்பில் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பாக்கிட்டேயே நான் எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு லைஃப்பில் வந்து நான் இப்போ மணி ஹேண்டில் பண்ணுறேன். இவருக்கு கஷ்டம் எனக்கு தெரியும். இவர் ரெண்ட் ஹவுஸில் இருக்காரு, இவருக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. ஸோ நானும் அந்த மாதிரி அந்த 20% டேலி ஆகலை. நான் அந்த 20% ஆகலைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மணி ஹேண்ட்லிங்னா மொத்தமாகவே அந்த அதாவது இப்போ நீங்கள் மணி ஹேண்ட்லிங்னா என்ன நிறைய விதம் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் போய் சுற்றுற நேச்சரோ இல்லை ஹோட்டல் அது மாதிரி ரொம்ப பெருசாக செலவு பண்ணுறோங்களோ அப்படிலாம் இல்லை. எங்கள் நேச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். ஆனால் அதுலேயே தி பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறேன். அதுதான் சண்டை வரும். நீங்கள் நம்ம எங்கெங்கே போகிறோம், நம்ம ஹோட்டலுக்கு போக மாட்டோம். ரொம்ப ரேர் கேஸ். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வாட்டி போனால் அதிகம். 10 வாட்டி போனால் வருஷத்துக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப மோஸ்ட் ப்ராப்ளி ஹோம் ஃபுட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். ஸோ இன்னொன்று ஹெல்த்தி நமக்கும் நல்லது. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸோ அதனால் ஹெல்த்தி. ஸோ எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால வி பிளான் டுகெதர் வந்து நாங்கள் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பெருசாக நாங்கள் செலவு பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து அதை நான் நம்பலைன்னு ஃபீல் பண்ணுறேன். நம்பாமலாம் இல்லை. அவளை தவிர எனக்கு என்னங்க இருக்கு. தேஜு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே கொடுக்கல யாருமே. இங்கே நடந்தது ஒரு கனவாக இருந்துச்சு. எனக்கும் கனவாக தான், நீயும் அப்படியே கனவாக இருந்துச்சு. அப்படியே அழுவா ஜொரம் வரப்போகுது, அழுது. சரி, மீன் தட்டாவா பீஸா மொம்பு திட்டாவா? ஓகே. நான் உங்களுக்கு சொன்னல லைக் கிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். நான் தான் சொன்னேன். சிஸ்டர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, அவங்களும் ஏதோ அன்லாக்ட் ஆகிட்டாங்க. சரி, ஓகே. இப்போது நீங்கள் கட் பண்ணலாம் முடியல. இல்லை, அது எடிட்டிங்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே சேவ் பண்ண வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போது நீங்கள் சாப்பிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக டெல் பண்ணிக்கோங்க. இப்படி அவரை பார்த்தாங்க. ஓகே, ஐ கான்டாக்ட். ஓகே. ஸோ இது வரைக்கும் எப்படி இருந்திருப்பீங்க, இது வரைக்கும் எப்படி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எப்படி லைஃப் லீட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். அண்ட் தென் ஒரு ஸ்பெஷலான ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட். ஸோ நீங்கள் வந்து பிரதர், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இங்கே வருங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ரீசன், அதாவது ரீசன் மீன்ஸ் லைக் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்றது காட்டுறதுக்காக இது ஒரு அரேஞ்ச் பண்ணு இல்லையா? ஸோ
அந்த எக்ஸ்பிரஸை வந்து அவங்க காட்டிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போது அவங்களுக்கு 2 பேருக்குமே உங்கள் பார்ட்னரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், லைக் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் என்னன்னு எடுத்துக்கோங்க, லைக் எவ்வளோ பிடிக்கும் உங்கள் பார்ட்னரை அப்படின்றத உங்கள் பார்ட்னருக்கு கன்வே பண்ண. ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, அங்கே பார்க்கணும். அவருக்கு சொல்லணும் என்கிட்ட இல்லை. இந்த நாள் செலிப்ரேட் பண்ணது கிடையாது இப்போ வரைக்கும். நான் அது வந்து உண்மையாக ஏன்னா டிவியில் இதெல்லாம் பார்த்து தான் எனக்கே தெரியும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ன்றதுனால தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். கரெக்டாக எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியும்ல, நான் எல்லாமே ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் எனக்காக கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். நான் எதைக்காரங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு அது என்ன சொல்லுங்க, நீங்கள் கேட்டால் எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் கேட்கணும்னு இல்லை எனக்கு, ஆனால் நீங்கள் கேட்டால் சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். மற்றபடி இவர் என்கிட்டயே பேசணும், எனக்கே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டால், ஐயோ என் புருஷன் என்ன சாப்பிட்டியான்னு கேட்டால் எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷம்னு கூட வச்சுக்கோங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல, அது பை நேச்சராகவே. ஏன்னா காலேஜ்லேருந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அழுதுட்டுலாம் வரும்போது இந்த நாள் வரைக்குமே என் பேச்சு நல்லா இருந்தா, நீ அழுதியா, உனக்கு என்ன ப்ராப்ளம், அந்த மாதிரி இந்த நாள் வரைக்கும் எனக்கு யாருமே கிடையாது. யாருமே என்கிட்ட மனசு பேசணும் கிடையாது. அவங்களுக்கு என்னவோ அவங்க ஒரு பையனை பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, அவ்வளோதான். நிறைய நாள் அழுதுட்டு வந்திருக்கேன். இந்த நாள் வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோவா யாருமே கிடையாது. இந்த நாள் வரைக்குமே நீங்கள் மட்டும்தான். இப்போ நான் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் இந்த விஷயத்த, வேறு யாருக்கிட்டையும் என்னால். இப்போ போய் அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா என்ன நீ சாப்பிட்டியான்னு கேளு, நீங்கள் இதெல்லாம் என்ன கேளு, என்ன சொன்னால் நல்லா இருக்காது. உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். அது மட்டும்தான். இந்த நாள் வரைக்கும் என் பர்த்டே நான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. கேக் கட்டிங் கூட நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. என் பர்த்டே எப்போவுமே மேரேஜ் ஆன 6 வருஷமே எனக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் கம்மி தான், எனக்கும் நிறைய ஆசை இருக்குது. நான் வேலைக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நிறைய இன்னைக்கு கூட 1000 rupees கொடுத்தீங்க. அதான் சொல்றேன், எடுக்காதீங்க அப்படின்னு. கை கண்டுட்டு எடுக்காதீங்க, ஃபீல் வராது. நான் பார்த்தேன்னா அழுதுருவா, அதனால அது பார்க்க ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கூட எனக்கு பர்த்டே இன்னைக்கு கூட எனக்கு எதனா வாங்குவோம். 57 உங்கள் பர்த்டே வருது. எனக்கு நிறைய நானும் வேலைக்கு போகணும். எனக்கு உங்ககிட்ட நான் நிறைய சொல்லியிருப்பேன், எனக்கு வேலைக்கு இஷ்டத்தை பார்த்து இருக்கணும்ல. அது இப்போ இல்லை, மேரேஜ் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற லவ்வை விட எனக்கு என்ன நான் திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், நிறைய சந்தோஷத்தை விட நிறைய கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கேன். அது எனக்கே தெரியும். சாரி இருக்கு கஷ்டப்பட்டுருக்கு. திட்டிட்டு தான் இருந்தேன், ஏன் ஒரு வரல, ஆர்டர் பண்ணேன், நான் எதனா தப்பாக ஆர்டர் பண்ணேன், என்ன எதனா சொல்லுவார். சரி குழந்தைங்களுக்காக போய் ஆர்டர் பண்ணேன், திடீர்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ கூட எனக்கு தெரியல, நான் புரிஞ்சுக்கணும், நிறைய புரிஞ்சுக்கிறேன். வயசு பத்தாது, இது பாட்டு பண்ணதுனால அப்படிலாம் இல்லை. உங்கள் வயசு பத்தாது, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு. பாட்டு பண்ணதுனால நான் சொல்லேன், இந்த மாதிரி நிறைய லைஃப்பில் மூமெண்ட்ஸ் நடந்துருக்கு. அந்த மூமெண்ட்லாம் அந்த இதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயந்தான் இருக்கும். அந்த டைமில் வேணும்னா சண்டையாக இருக்கும், எதனா ஒன்று அந்த மீன்ஸ் அந்த காலேஜ் அந்த டப்பாலாம் இருக்குது. அந்த டைமுக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் அது ஈஸியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். லவ் தவிர இன்னும் நிறைய லைஃப் இருக்குது அதுக்கப்புறம். இதை தவிர எனக்கு எதுவுமே பெட் அண்ட் கிஃப்ட் எனக்கு தெரியல, வேறு என்ன கொடுக்குறது. நீங்கள் ஓகே என்ன சொல்கிறது, அவ்வளோதான். அவ்வளோதானே, அதாவது அவ்வளோதான்றதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. அவ்வளோதான்றத இது போட்டுக்கோ, சூடாக இருக்குது.
நான் ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு 15 அர்த்தம் இருக்குது. 100 அர்த்தம்லாம் இருக்குது, 15 அர்த்தம். அதான் அவங்க சொன்னதுக்கு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொல்கிறது கோவமாக தெரியும், இல்லை இதுவாக தெரியும். பட் ஆப்வியஸ்லி நான் ஒரு 15 விஷயத்துக்கு சேர்த்து நான் ஒரு பதிலாக சொல்லுவேன். அந்த ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும், ஏன் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க வீட்டுக்கும் பெருமை கிடைக்கும், எனக்கும் பெருமை கிடைக்கும். நான் ஒரு பாயிண்டில் ஒரு பாலில் நான் ஒரு 5-6 சிக்ஸர் அடிப்பேன். அந்த மாதிரி ஆள் நான். ஸோ நிறைய விஷயத்தை நான் சொல்கிறது எல்லாமே முதல்ல கொஞ்சம் கடுக்கடன் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இல்லை ஃபோன் கூட பண்ண சொல்லுவேன், சின்ன ஃபோன் தான் சொல்லுவேன். அந்த ஃபோன் முதல்ல யோசிப்பாங்க, ஆனால் அது எவ்வளோ நல்ல விஷயம்னு அப்புறமா ஆகும். இப்போது இன்னி வரைக்கும் என் ஃபேமிலி சர்க்கிளில் இவங்களுக்கு அவ்வளோ நல்ல பேர். என் ஃபேமிலி சர்க்கிளில் அவளுக்கு அவ்வளோ நல்ல பேர். அது எப்படி வந்துச்சுன்னா, அவ்வளோ என்ன சொல்கிறது, சில அவளுடைய ஓன் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும், சில நான் இன்புட்ஸ் கொடுத்ததாக இருக்கும். பல நேரங்களில் அவள் என்னோட பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் 20 இல்லை தம்பி தெரியா பாருங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, நான் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏய் எந்த எடுத்து சாப்பிடும் கரலைச்சிரா கூட்டிகிட்டு போக மாட்டேன். உனக்கு நீ டேடி சொன்னா செய்வேனா இல்லையா? அழக்கூடாது சொன்னால் சொல்லக்கூடாது. சும்மா அழுத எனக்கு பிடிக்காது. அழுத தரண்டி உனக்கு நான் வாங்கி தரேன் சொன்னல. எனக்கு யாரும் அழுவாங்களா? அம்மா கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இரு தேஜு நான் என்ன சொன்னேன், டேடி சொன்னா அப்போ காலத்தோட நீயே அழுகுற. அப்போ நான் ஏமாத்திருக்கேன். நான் ஒன்று டேடி ப்ராமிஸ் பண்ண செஞ்சுருக்கேனா இல்லையா? கண்ணை தொடச்சிக்கோ, கண்ணை தொடைக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்குறியா? சரி நான் போப்போ வாங்கி தரேன், ஓகேவா? அங்கே தம்பி கூப்பிட்றேன், என்னன்னு கேளு. சரி இங்கே விட்டுட்டு போயிடலாம். தேங்க்யூ சார். யார் தரலாம்? அப்போ தேஜு சரி நீ தான் சரி உண்டு வீடியோ அதை எடுத்து கொடுத்துருங்க. என்ன வேணும்? சரி நெஸ்கோவேன் ஏடக்கம்மா 40 minutes ஆயிடுச்சு. கம்சி மூட் போயிடுது. அது டேடி சொன்னா சரி கொஞ்சம் வெளில போங்க. இல்லை அவங்க கொடுத்துருவாங்க. பயந்துட்டு நீ திரும்ப அழுதன்னா நான் எதுவுமே தரமாட்டேன். டேடி முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா முடியாது தான். உனக்கு வேணுமா வேணாமா நீ அழுது டிசைட் பண்ண. உங்கள் கண்ணை திரும்ப தண்ணி வந்தால் டேடி நோ சாரி டேடிங்கிட்ட எது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டேடியோட நோ ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கே தெரியும். சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும். ஓகே சொன்னால் செய்வேன். நீ அழுத செய்ய மாட்டேன். இவக்கான அழுது நீ ఏ దాని మాట నీ కలిపి తిను వేడిగా ఉంటే చూడు ఓకేనా? నేను చెప్తా చేస్తున్నదేనా ఏడకూడదు. బొమ్మను ఉంటే నేను నీకు తీసి ఇస్తాను. నేను నీకు స్పెషల్గా మమ్మీ ఏడా నీకు ఇదా బాగా చూసి నీకే తెలిసిందే. అచ్చకాయ ఇవ్వ తీసిచ్చింది அப்புறம் அப்புறம் டாடி சொன்னா உனக்கு வேணுமா வேணாமா? கமான் சூப்பர் பார்த்தல. டோன்ட் வரி ஃபார் 5 minutes முடிச்சு. அப்பா பொண்ணு அப்பா பண்ணா அப்படிலாம் 2 பேர் பொண்ணு தான். அவன் என்கிட்ட சில விஷயம் கற்றுப்பா, அம்மா கிட்ட நான் பாட்டு பண்ண ரொம்ப அழகாக பாடுவான். இல்லை தேய்ச்சும் சூப்பராக பாடுவான். கண்ணு தொடச்சிட்டு பாடுறியா? அப்படி பாடக்கூடாது, நல்லா பாடணும். ஓகே என்ன வேணும்? டிஷ்யூவா? கச்சீஃப் வேணாம், டிஷ்யூ வச்சுக்கோ, ஏச்சு தொடச்சிக்கோ. ஓகே முக்கு சிந்தாத கூடாது. நோ நோ ஓகே எஸ் நான் என்ன பேசிட்டு இருந்தேன் மாதிரி சாரி. அதுதான் நீங்கள் அதை சொல்லிட்டு இருந்தீங்க. லைக் அவங்க சொன்ன விஷயத்துல வந்து இது சொல்லிட்டு இருந்தீங்க.
ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவன் நல்லது, அவன் நல்லதுக்கு இல்லை. ஓவரால் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. என்ன ரீசன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் ஃபேமிலி டேக் ஓவர் பண்ண வேண்டியதாக. ஸோ நான் அங்கே ஹெல்த்தி ஹேண்டலிங் தான் பண்ணணும். சின்ன தப்பு பண்ணால் கூட இந்த பெரிய ஃபேமிலி இருந்து ஸோ நிறைய பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ நிறைய இதாகும். ஸோ டிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறதால நான் என்ன பண்ணுவேன், எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு கரெக்டாக எடுக்கணும். அதில் தான் அந்த லேக் வராது. வைவா பூரா மரம் அவங்கெல்லாம் இது ரொம்ப அமைதியாக இருக்காங்க. தூக்கிட்டு வந்துருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? தண்ணி தண்ணி எதுக்கு தலைக்கு? சொல்லுங்கள். ஓகே. ஸோ அதனால் அந்த ரீசன்ஸ் தான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல ஒரு முன்ன பண்ண இருக்கலாம், பட் ஆனால் பியூராக ஃபோக்கஸ் ஆன் ஃப்யூச்சரை பற்றி தான் இருக்கும். சரி ஓகே. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க. லைக் என்ன எதுக்காக அவர் ரீசன், அவர் சொல்கிறதுக்கான ரீசன் மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பிரதர், நீங்கள் லாஸ்ட்டாக உங்களோட லவ்வை கன்வே பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். எஸ் ஆல்வேஸ் லவ் ஹேர். அது ஒன்லி தான் என் மைண்ட் ஃபுல்லாக. நீங்கள் எங்கிட்ட சொல்லாதீங்க, அவங்ககிட்ட இல்லை அவங்களுக்கு அது புரியும். அவங்க கண்ணை எஸ் கண்ணெல்லாம் பார்க்க வேணாம், நான் சொன்னாலே அவன் மனசில் தான் இருக்கு. இல்லை நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. இது ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வராது இந்த மொமெண்ட். எஸ் அங்கே பாருங்க மேம், பேஜ் கண்ணு. சரி. ஸோ என்னோட பியூர் லவ் அவளுக்கு மட்டும்தான் லவ். பியூர் லவ் அவளுக்கு மட்டும்தான். இது நோவன் கிடையாது, உனக்கு மட்டும்தான், இது எனக்கு மட்டும்தான். டெடிக்கேட்டட்லி அண்டர்லைன்லி இருக்கிற மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. மற்றதெல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ். இப்போ அவங்கவுங்க ஒரு லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துல வந்து போவாங்க, அதெல்லாம் அது பாசிங் க்ளவுட்ஸாக போயிடும். பட் பியூராக டெடிக்கேட்டிவாக ஒரே ஒரு தான் இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு செயலில் காமிச்சிட்டேன். செயலில் ப்ரோ ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, அப்படி ஜாலியாக வெளியே போட்டு கார்டன் போயிட்டு வாங்க. இதுக்குமா என்னை பார்த்து முடிச்சுட்டே இருக்கேன். எனக்கு வேணவே சீரியஸ்